ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இன்றைய ராசி பலன் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. இன்னைக்கு கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் நவம்பர் 25 திங்கட்கிழமை, தசமி திதி, உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு. ஓகேங்களா? உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான் வழிபாடு மட்டும் ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? நீங்க குளிச்சுட்டு வரீங்களா? உத்திரம், கார்த்திகை, அப்புறம் பாத்தீங்கன்னா உத்திராடம், இதெல்லாம் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள். அப்போ இவங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சூரிய வழிபாடு, ஆதித்ய கிரதயம், இதை மட்டும் நீங்க ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து 7:30 வரை, மதியம் வந்து 12 மணி முதல் 1:30 வரை இருக்கீங்க. சூலம் கிழக்கு பக்கமாக வந்து முக்கியமான விஷயங்களுக்கு பயணம் பண்றவங்க தயிர் மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக நல்லது. மேஷம் வேலை தேடும் முயற்சி, கடன் வாங்கும் முயற்சி. ஓகேங்களா? ஒரு வேலை தேடுறதுக்கும் ட்ரை பண்ணுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமா ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியிலும் இன்னைக்கு இறங்குவீங்க. ஆனா இந்த 2 முயற்சிகள்லயுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அப்போ உங்களுடைய முயற்சிகள் வந்து தொடர் முயற்சிகளாக இருந்தால் வெற்றிகளை காணலாம். ரிஷபம் பூர்வீகம் சார்ந்த வேலைகள், குலதெய்வ வழிபாட்டு முயற்சிங்க. சரிங்களா? பூர்வீகம் தொடர்பான வேலைகள், பூர்வீக வீடு இது மேல இருந்ததுன்னா வந்து அதை வந்து சேல்ஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து அதை வந்து சரி பண்றதுக்கோ அந்த வேலைகள் பார்ப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளுக்கான முயற்சிகள் வந்து நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிளான் போடுவீங்க. மிதுனம் ரியல் எஸ்டேட் தொழில் வருமானம், அது சார்ந்த பிரச்சனை. ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் அதிகப்படியாக இன்று வரக்கூடிய நாள். ஆனா பாத்தீங்கன்னா அதன் மூலமாகவே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்போம், அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும். கடகம் முயற்சிகளில் தடைகளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், அது தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், வியாபாரம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், படிப்பு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், அந்த முயற்சிகள் வந்து இன்னைக்கு எடுப்பீங்க. ஆனா அந்த முயற்சிகள் வந்து தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்குங்க. சிம்மம் பேச்சின் மூலம் வருமானம், தொழிலில் சிறு தடைகள் இருக்குங்க. உங்களுடைய திறமையான அற்புதமான பேச்சுக்களின் மூலமாக வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தொழிலில் சிறு தடைகள், அதாவது ஒண்ணு இல்லைங்க, அதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு வந்து அதுக்கான மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல வந்து அது சின்னதா ஒரு தடங்கள் வரும். அதையுமே வந்து தடைகளை தாண்டி சென்று விடுவீர்கள். கன்னி தொழில் லாபம் தேடி வரும், மனக்குழப்பம் இருக்குங்க. ஓகேங்களா? தொழில வந்து லாபம் தேடி வரும். அது வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், லாபங்கள் இன்னைக்கு தேடி வரும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். இந்த வேலை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்துட்டே இருப்பீங்க இன்னைக்கு முழுக்க. துலாம் தொழில் சார்ந்த விரயம் இருக்குங்க இன்னைக்கு. ஆமா, தொழில் வந்து பெரிய லெவல்ல வரதுக்கு வந்து அது வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த சிறு விரயம் இருக்கு. அதாவது பிசினஸ் சம்பந்தமா ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுல இந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் வரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த வருமானத்தில் வந்து சிறிய குறைபாடு இருக்கும். வியாபாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிறு தடைகள். வியாபாரம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று வேணும், அதுக்காக வந்து ஆர்டர் எல்லாம் போட்டிருப்போம். அது வந்து இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட சொல்லி வச்சிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா இல்ல சார், அந்த ஷிப்பிங் வந்து நாளைக்கு தான் சார் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய நாள் இன்னைக்குங்க. விருச்சிகம் வியாபாரத்தில் லாபம், எதிர்பாராத தொந்தரவுகள். வியாபாரத்தில் வந்து லாபம் இருக்கு, ஆனா எதிர்பாராத சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கு. வாடிக்கையாளர்கள் வரும்போது வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமா கவனமா பேசுறீங்கன்னா அந்த தொந்தரவுல இருந்து வந்து நீங்க வெளில வந்துடலாம். தனுசு தொழிலில் எதிர்பாராத பிரச்சனை. ஓகேங்களா? தொழில் பண்றதுல பாத்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு பிரச்சனை ஒரு மாட்டம் வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு மீட் பண்ணுவீங்க. அதை விட என்னன்னா வியாபாரம் வந்து இன்னைக்கு மந்தமா இருக்குங்க. வியாபாரத்தை வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து இன்னைக்கு ரொம்ப மந்தமா போகும். மகரம் நண்பர்கள் மூலம் உதவிகள், பிரச்சனைகள் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகளும் இருக்கு, அதே டைம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எல்லா விதத்திலுமே வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க. கும்பம் புதிய வேலை தொடர்பான எண்ணம், எதிர்பாராத நன்மைகள்ங்க. சரிங்களா? புதிய வேலை தொடர்பான எண்ணம், புதுசா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எல்லாமே பிளான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு. மீனம் வாழ்க்கை துணை மூலம் நன்மை. ஓகேங்களா? வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி மூலமாக நன்மைகள். கூட்டு தொழில் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும்.
இதுவரைக்கும் இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.